வணக்கம் இந்தியா. வாரத்தின் கடைசி நாள் தேசிய பங்குச்சந்தை கிட்டத்தட்ட 1% மேல் அதிகரித்து 24,211 முடிவடைந்தது. அட்வான்சஸ் 2,201, டிக்ளைன்ஸ் 740. ஸோ மெயினாக ரெண்டாவது நாளாக நமது சந்தைகள் ஏற்றத்திலே இருப்பது குறிப்பிடத்தக்கது. மெயினாக இந்த குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ் ஃப்ரம் டிசிஎஸ் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது. அதுபோல் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸும் ஒரு மாதிரி ஒரு வீழ்ச்சியை மறுபடியும் ஷார்ப் டிக்ளைன் இந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டி இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்டை ஒரு அதிகரிச்சதுன்னு சொல்லலாம். அதனால் நிஃப்டி மறுபடியும் இந்த வார க்ளோசிங்கில் 24,200 மார்க்லேயே முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ நிஃப்டி 50 கேப் அப் கிட்டத்தட்ட 150 புள்ளிகளுக்கு மேலே அப்போர்டு மொமெண்டம் த்ரூ அவுட் த செஷன். இண்டெக்ஸ் செட்டில்டு அட் 24,211. ஸோ அதுபோல் பேங்க் நிஃப்டியும் இன்னைக்கு 1.39% அதிகரிச்சிருக்கிறது. மீன்வைல் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ், அதாவது ஃபியர் காஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அரௌண்ட் 8%க்கு மேலே கீழே வீழ்ச்சி அடைந்து 13ல் இருக்குது. இண்டிகேட்டிங் மார்க்கெட் வாலட்டிலிட்டியை ஒரு ஈஸ் பண்ணினதுன்னு சொல்லலாம். ஸோ ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் நெட் இன்ஃப்ளோ ஆன் ஜூன் பார்த்தோன்னா 28,973 கோடி ரூபாய். அதில் 26% இன்க்ரீஸ் ஃப்ரம் 2,908 crore மே மாதத்தில் இருந்தது. மிட், ஸ்மால் கேப், ஃப்ளெக்ஸி கேப் இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட் இருப்பதை பார்க்க முடிகிறது. செக்டார் அண்ட் தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் இன்ஃப்ளோவும் டபுள்டு டியூரிங் த மந்த். ஸோ டிஸ்பைட் த ஈக்விட்டி இன்ஃப்ளோ, மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி ஓவரால் நெட் அவுட்ஃப்ளோ பார்த்தோன்னா டெட் ஓரியன்ட் ஸ்கீம்ஸ்லாம் நிறைய வித்ட்ரால்ஸ் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட மோர் தென் 1 lakh crore ஜென்ரலி டெட்லேருந்து எடுத்து மறுபடியும் ஈக்விட்டியில் போடுவாங்க. அதுதான் நடந்திருக்குன்னு எடுத்துக்கலாம். அதனால் டோட்டல் இண்டஸ்ட்ரி நெட் அவுட்ஃப்ளோ பார்த்தோன்னா 52,000 கோடி வெளில போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 17.3% ஃப்ரம் 64,021 இன் மே ஜூனில் அதிகரித்திருக்கிறது. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் லைக் கோல்டு ETF, அதர் ETF, ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு இதெல்லாமே ஒரு ஷார்ப் ரெக்கவரி வந்திருப்பதை பார்க்க முடிஞ்சது. ஸோ லார்ஜர்லி ட்ரிவன் பை ஸ்ட்ராங் ETF இன்ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம். செக்டார் பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை பார்த்தோன்னா 11 செக்டாரில் 10 செக்டார் ஏறி இருக்கிறது. ரியாலிட்டி, PSU பேங்க் அண்ட் IT ஏறி உள்ளது. FMCG ஸ்லைட்லி டவுனாக இருக்கிறது என்று சொல்லலாம். அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ் ரேஷியோ வைத்து பார்க்கும் பொழுது மார்க்கெட் பிரெத் ரிமைன் ஃபேம்லி பாசிட்டிவ்னு சொல்லலாம். மேலும் 110 பங்குகள் 52 வீக் ஹையையும் 36 பங்குகள் 52 லோவும் டச் பண்ணியுள்ளது. அதுபோல் 113 பங்குகள் அப்பர் லாக், 71 பங்குகள் லோவர் லாக்கை டச் பண்ணியுள்ளது. இன்றைய தினம் ஏறிய பங்குகள்னு பார்த்தோன்னா ஜியோ ஃபினான்ஸ், HDFC லைஃப், அதானி என்டர்பிரைசஸ், SBI லைஃப் அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். வீழ்ச்சியடைந்த பங்குகளில் டாக்டர் ரெட்டிஸ், எட்டர்னல், நெஸ்லே, பாரதி ஏர்டெல் அண்ட் சன் ஃபார்மா. மேலும் டிக்ஸான் டெக்னாலஜி இன்றைக்கி கிட்டத்தட்ட 3% மேலே ஏறி இருக்கிறது. கம்பெனி அனௌன்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் அவங்களுடைய ஜாயிண்ட் வெஞ்சர் வித் சைனா ஸ்மார்ட் ஃபோன் மேக்கர் விவோ மொபைல் ஃபோனோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அது ஒரு பெட்டராக இருந்ததுன்னு சொல்லலாம். இதுமாரி பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூட்டரில் இன்றைக்கி ரிலையன்ஸ் தான் சந்தைகளை, ரிலையன்ஸும் ICICI பேங்க்கும் சந்தைகளை நிறுத்தியதற்கு முக்கிய காரணிகள் என்று சொல்லலாம். மேலும் தங்கம் இன்னைக்கு 1,035 ரூபாய் குறைந்து 1,44,265லையும், வெள்ளி 3,577 ரூபாய் குறைந்து 2,22,000லையும், க்ரூட் ஆயில் 62 ரூபாய் அதிகரித்து 6,916லையும் மணியமாகி கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை டெலிவரி, தென் HBL இதெல்லாம் வருண் பிரிவரேஜஸ் பிளாக் டீல் நடந்துள்ளது. நிஃப்டி ஃபியூச்சரை பொறுத்தவரை பார்த்தோன்னா பிலோ ஆவரேஜ் வால்யூம், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ் வால்யூம். நிஃப்டியை பொறுத்தவரை 24,133.50 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் 24,555.20 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். நேர்களே, அடுத்த 2 நாளைக்கு
நிறைய மார்க்கெட்டை பற்றிய விஷயங்களை பேச வைக்கிறோம். இணைந்திருங்கள். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக்.